குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இனிய காலை வணக்கம். மற்றும் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைங்க, ஆயுத பூஜை. இது சரஸ்வதி பூஜைக்கும் ஆயுத பூஜையும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு விளக்கத்துக்கு இப்போது அது பதில் சொல்ல முடியாதுங்க. ஆனால் ஒன்றெலாம் ஒன்று தாங்க. சரஸ்வதி இல்லாமல் நம்மளால் எதையும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஷ்மி நல்லா சப்பளங்கால் போட்டுட்டு லக்ஷ்மி பண வரவை கொடுக்கக்கூடியவோ, நல்லா கால் மேலே கால் போட்டுட்டு சரஸ்வதியானவோ வீணையை வச்சுட்டு கல்வியை கொடுக்குறவன். இந்த ஓவியர் ரவிவர்மா ரொம்ப அற்புதமாக இதை விளக்கத்தோடு சொல்கிறாரு. செல்வம் வரும்போதே நாம் அடக்கம் ஒடுக்கமாக இருக்க வேண்டும். அதனால் நாம் அழகாக உட்காந்துட்டு அந்த உட்கார்ந்த கோலத்தில் பகவான் கையால் எல்லாருக்கும் தர்மம் பண்ணுன்னு சொல்லி அந்த செல்வத்தை கொடுக்குறார். கல்வி என்பதே கால் மேல் கால் போட்டுக்கொண்டு முன்னால் கல்வி கற்று முடிந்தால் நீ எதுக்கும் அஞ்சக்கூட முடியாது, அந்த தைரியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இப்படி நம்ம பொருள் வச்சுருக்கலாம். கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் சரஸ்வதிக்காக ஓம் பூர்புவஸ்வக தத்ச விதிர்வரண்யம் வர்கோ தேவச தீமகி தியோ யோன பிரசோதியார், இந்த மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள். சரஸ்வதி லக்ஷ்மி கடாட்சம் துர்காதேவியா வராகி அம்மனா உன் இல்லம் தேடி கண்டிப்பாக வருவாங்க. யாருடைய மனசையும் புண்படுத்துவது நமது நோக்கமாக இருக்கக்கூடாது. முடிந்தளவு கல்விக்காகவும் வாழ்க்கையில் ஒருவேளை உணவுக்காகவும் நாம் தர்மம் பண்ணக்கூடிய இந்த எண்ணங்களை நாம் சிந்தனையில் எப்போதும் வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். யார் என்ன வேணால் பேசட்டங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம வாயிலிருந்து ஒரு சொல் வருகின்றது என்றால் அந்த சொல்லுக்கு என்ன காரணம் என்பதை உணராத வரைக்கும் இந்த உலகத்தில் யாரையும் நாம் திருத்த முடியாது. அவர்கள் பாதையில் நாம் குறுக்கே சென்று அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமும் நமக்கு தேவையில்லை. இந்த நல்ல நாளில் எல்லா வளங்களையும் பெற்று கல்வி செல்வத்தை பெற்று நம்முடைய குறிக்கோள் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் எண்ணம் ஒன்று தான். எவ்வளவு கற்றாலும் அதற்கு மதிப்பு தான். சாய்ராம்.